தேனி மக்களவை தொகுதியில் எந்த பகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியுள்ளன, அவை எந்த வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கும் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு மக்களவைத் தேர்தலில் அதிகம் திரும்பி பார்க்க வைத்த விஐபி தொகுதிகளில் ஒன்று தேனி. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் வீசிய திமுக அலை இந்த தொகுதியில் மட்டும் வீரியம் குறைந்ததால் அதிமுகவுக்கு ஒரு எம்பி சீட் கிடைத்தது. அந்த ஒரு தொகுதியையும் இம்முறை கைப்பற்ற திமுக கூட்டணி முனைப்பு காட்டும் நிலையில் 2019 ஆண்டை ஒப்பிடும் பொழுது தேர்தல் களம் முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளது. அமமுக சார்பில் 2019 ஆண்டு போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது திமுக சார்பில் போட்டியிட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரடியாக போட்டியில் குதித்துள்ளார். அதிமுக சார்பில் நாராயணசாமி, நாம் தமிழர் சார்பில் மருத்துவர் மதன் ஜெயபாலனும் தங்கள் செல்வாக்கை அப்படியே ஓட்டுகளாக மாற்ற தீவிரம் காட்டியிருந்தனர். கடந்த முறை அதிமுக, காங்கிரஸ், அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் என 5 முனை போட்டி நிலவிய தேனி தொகுதியில் தற்பொழுது திமுக, அமமுக இடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது. 2019 ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது மதுரை மாவட்டத்தின் சோழவந்தான், உசிலம்பட்டியும், தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர், ஆண்டிபட்டி, கம்பம் சட்டமன்ற தொகுதிகள்தான். 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவுடன் இருந்த அதே கட்சிகள் தற்போதும் உள்ள நிலையில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருப்பது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. தங்க தமிழ்ச்செல்வன் தேர்தலில் தோற்றால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என கூறிய அமைச்சர் மூர்த்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில்தான் இந்த முறை அதிக வாக்குகள், அதாவது 74.98% பதிவாகியுள்ளது கவனிக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. அதேபோல தங்க தமிழ்ச்செல்வனின் சொந்த தொகுதியான போடிநாயக்கனூரில் 71.06% வாக்குகள் பதிவாகின. ஆனால் கடந்த முறை 75.61% வாக்குகள் பதிவானது. இதற்கடுத்தபடியாக முக்கலத்தூர் வாக்குகள் அதிகம் உள்ள உசிலம்பட்டியில் 70.95%, ஆண்டிபட்டியில் 70.82% என குறைந்தபட்ச வாக்குகளே பதிவாகியுள்ளது. இது தங்க தமிழ்ச்செல்வனுக்கான பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள் அதிகமுள்ள கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 66.60% என்றும், பெரியகுளத்தில் 66.01% என்றும் வாக்குகள் குறைந்துள்ளன. இப்பகுதிகளில் பாஜகவுக்கான வாக்கு வங்கி குறைவாகவே கணக்கிடப்படுகிறது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவால் இந்த பகுதியில் வாக்குகள் சிதறி அமமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் வாக்குகள் குறையலாம் என கூறப்படுகிறது.